ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது சாம்பார் செஞ்சுருவோம். கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார், இல்லைனா வெண்டைக்காய், இல்லை எல்லா காய்கறி போட்டு சாம்பார் செய்வோம். இன்றைக்கி நான் வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு சாம்பார் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த சாம்பாரில் சிறுபருப்பு நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். 3/4 கப் அளவு சிறுபருப்பு, 1/2 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு ரெண்டுமே ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் இது கூடவே நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், 8 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த சாம்பாரில் நான் சிறுபருப்பு அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி விட செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதம், டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை நல்லா எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம குழம்புல சேர்த்துக்கணும். இல்லைன்னா அந்த வளவளப்புலாம் இருக்கும். இந்த வளவளப்பு போகிற வரைக்கும் வெண்டைக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இதே கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்குல தோல் எடுக்காமல் தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவும் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காவை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறம் சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த வளவளப்பு இல்லாமல் குழம்புல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறி எல்லாம் சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நான் காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு கடையில் வாங்கின சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் இருந்தால் கூட 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் நல்லா பச்சை ஸ்மெல் போயிட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நான் கலந்து விட்டுக்கிறேன். காய் நல்லா வேகணும். இதை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு 5 விசில் ப்ரெஷர் போயிடுச்சு. இதை கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பருப்பு நல்லா வெந்ததுனால கரண்டியை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டாலே போதும், நல்லா மசிஞ்சிரும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பருப்பு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். பருப்பு தண்ணி கரைச்சி எடுத்தாச்சு. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற்றி ஊற வச்சுருந்தேன். புளி தண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம். காயை 7 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. காய் நல்லா வெந்துருச்சு. காய் நல்லா வெந்து தண்ணி கொஞ்சம் வற்றிட்டதுக்கப்புறம் மசிச்சு கரைச்சி வச்சுருக்க பருப்பு தண்ணியை சேர்த்துக்கோங்க. பருப்பு தண்ணி ஃபுல்லாக சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறம் புளி தண்ணியை நம்ம சேர்த்துடலாம். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஃபுல்லாக சேர்த்துருங்க. புளி தண்ணி சேர்த்துட்டதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். புளி தண்ணி பச்சை ஸ்மெல் நல்லா போகணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு இதை மூடி போட்டு வச்சிடுறேன். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பருப்பு புளி தண்ணி எல்லாம் சேர்த்துட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரமும் குழம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா தர கொதிச்சிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுக்கோங்க. சுவையான வெண்டைக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி சிறுபருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நீங்களே இந்த மாதிரி சாம்பார் ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருந்ததுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து பிஜிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.